மைக்கேல் கேரிக்கை பெர்மனன்ட் மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜராக கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்ததுலேருந்து இந்த 15 ப்ரீமியர் லீக் கேமில் 10 வின்னு 2 லாஸ் தான். இந்த டைம் பீரியடில் 33 பாயிண்ட் எடுத்திருக்காரு ப்ரீமியர் லீக்கில். வேற யாருமே இவ்வளோ எடுக்கல. சிட்டி, ஆர்சனல் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அவங்களே வந்து 31 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் எல்லா பெரிய டீமையும் தோக்கடிச்சிருக்காரு. நம்ம டைட்டில் கண்டெண்டர்ஸ் சிட்டி, ஆர்சனல், அப்புறம் டாப் 4 ரேஸில் இருந்த செல்சி, லிவர்பூல், ஆஸ்டன் வில்லா, கீழே இருக்க ஸ்பர்ஸ் எல்லாரையுமே காலி பண்ணிட்டாரு. ஸோ டெஃபினெட்லி ஒரு கேர்டேக்கர் மேனேஜராக இதுக்கு மேலே வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போது சிஇஓ ஒமார் பெராடா அண்ட் ஆல்சோ டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் ஜேசன் வில்காக்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஆல்டன் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் வெயிட்டிங். நம்ம கோ ஓனர் ஜிம் ராட்க்ளிஃப். ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டீலை. ஸோ இது வந்து டெஃபினெட்லி அ வெரி குட் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் ஏன் பெரிய மேனேஜர் போலையே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வேற யார் தான் இருக்கா பெரிய மேனேஜர் மார்க்கெட்டில்? 2 நேம்ஸ் சொல்லுவீங்க. ஹூலியன் நாகல்ஸ்மேன் கண்டிப்பாக வந்து இப்போ வெளியே வர மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ லூயிஸ் என்ரிகே பிஎஸ்ஜி விட்டு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ அதை தாண்டி பெரிய மேனேஜர்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ யுனைடெட் மாதிரி ஒரு டீமில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வேறு லீகில் நல்லா பண்ணியிருந்தா அதெல்லாம் மேட்ரே கிடையாது. உங்களுக்கு அந்த யுனைடெட் டிஎன்ஏ வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ கேரிக் மாதிரி ஒரு ஃபார்மர் பிளேயர், ஃபார்மர் யுனைடெட் வின்னர் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அப்போது ஓலே ஏன்டா சூட் ஆகலைன்னு கேட்பீங்க. சூட் ஆச்சு. 3rd பிளேஸு, 2nd பிளேஸு, சரியான கோல்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. நிறையா நடந்துச்சு. பட் ஃபுல் போர்ட் பேக்கிங் இல்லை. அவர் சொன்னது நடக்கலை. நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க அவர் பிடிக்காம. ஸோ அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போவும் அதே தான். கேரிக் அப்பாயிண்ட் பண்ணிட்டா எல்லாமே மாறிடாது. சம்மரில் டெஃபினெட்லி நிறையா பிளேயர்ஸ் வாங்கணும். பிகாஸ் இந்த சீசன் வெறும் பிஎல் மட்டும்தான் ஆட்டிருந்தோம், கம்மி கேம்ஸ். நெக்ஸ்ட் சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் வரும். மற்ற காம்படிஷன்ஸில் ஏர்லி ரவுண்ட்ஸில் அவுட் ஆகலைன்னா அதுலேயும் நிறையா கேம்ஸ் வரும். ஸோ டெஃபினெட்லி ஸ்குவாடை பெருசாக ஆக்கணும். நிறையா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வாங்கணும். அவுட் கோயிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கசமிரோ. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மேனேஜருக்கு அந்த பேக் ரூம், அந்த பிளேயர்ஸோட சப்போர்ட்டு. இவருக்கு எல்லாமே இருக்குது. போர்டோட சப்போர்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் கோச்சஸும் செம்மையாக இருக்காங்க. பட் அதோட முக்கியமாக பிளேயர்ஸ், நிறையா பிளேயர்ஸ் பப்ளிக்காகவே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அமாத், கசமீரோ, குன்யா. அதெல்லாம் தாண்டி யுனைடெட் வண்டர் கிட் கோபி மைனோவை திரும்பி டீமுக்குள்ளே வர வச்சு ஒரு டாப் ஃபார்முக்கு வர வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு அகாடமிலேருந்து கொண்டு வந்து பிளேயர்ஸை பில்ட் பண்ணுற டேலண்ட்டும் வேணும். அது எல்லாம் அந்த யுனைடெட் டிஎன்ஏ ஆக மொத்தத்தில் டோட்டலாக கேரிக்கு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒரு குட் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போடுங்க.